நம்ம இன்னைக்கு வந்து பைனாப்பிள் பாயாசம் காய்ச்ச போகிறோம். அதுக்கு பைனாப்பிளை தொலியை சீவி வச்சுருக்கோம். அதை பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம இதை அள்ளி போட்டுக்கிடுவோம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம அதை அரைச்சிருக்கோம். இதை வடிகட்டிக்கிடுவோம். இது சக்கையாக இருக்கும், அதனால் நம்ம சரியாக அரைபடாமவும் இருக்கும். அதை வடிகட்டி நம்ம நல்லா பால் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம், ஜூஸ் மாதிரி. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பைனாப்பிள் ஜூஸ் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் பாயாசத்துக்கு இப்போ நம்ம சவ்வரிசி எடுத்துருக்கோம். ஒரு குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஒரு 3/4 செம்பு ஊற்றிக்கிறோம். ஏன்னா அது வந்து நம்ம கொதித்து வந்து வரணும்ல, அதனால தண்ணி நிறையா ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து சவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கூழ் மாதிரியும் போயிடக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் இதாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம சேமியாவை போடுவோம். சேமியா வந்து நம்ம ரொம்ப போடணும்னாலும் போடலாம். நான் ஓரளவு போடுறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கிடுவோம். பாயாசம் இந்த அளவுக்கு நல்லா சவ்வரிசியும் சேமியாவும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சீனி போடுவோம். சீனி வந்து போட்ட உடனேயே கொஞ்சம் லேசாக தண்ணி மாதிரி வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, சீனி போட்ட உடனே கொஞ்சம் குளவளன்னு வந்துடும். அடுப்பை வந்து நான் குறைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து சீனி கரைஞ்சி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி ஊற்றுவோம். நம்ம பால் ஊற்றலை. பால் ஊற்றினோம்னா பாயாசம் மஞ்சக்கணக்காக இருக்காது. பைனாப்பிள் பாயாசங்கிறதுனால நம்ம பால் ஊற்ற வேண்டாம். வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, நான் ஊற்றலை. அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஏலக்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தூள் பண்ணலை, சும்மா தட்டி வச்சுட்டேன். ஒரு 2-3 ஏலக்காய் தானே போதுன்ட்டு. இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற அளவு கொஞ்சம் சூடு ஏறி வரும்போது நான் முந்திரி பருப்பு வறுத்து போடுவோம். நெய் காய வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு போடுவோம். கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டுருவோம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ பைனாப்பிளை போட்டுருவோம். இதையும் இதிலே போட்டு நல்லா வறுத்துருவோம். கொஞ்சம் இந்த நெய்யிலே இது வந்து சூடாகட்டும். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது, ஓரளவு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் பண்ணணும், எல்லாம் ரொம்ப கருகி போயிடும். நல்லா இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். எல்லாம் முந்திரி பருப்பு வந்து கருகி போயிடும். நம்ம நெய்யிலே வதங்குதுல, பழம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து பாயாசத்தில் தூக்கி ஊற்றிடுவோம். கொஞ்சம் பாயாசத்தில் அள்ளி ஊற்றி கிண்டி ஊற்றிடுவோம். சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி
நான் பைனாப்பிள் பாயாசம் ஒன்று பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் அந்த முழு பழம் போட்டிருக்க மாட்டேன், அரைச்சி வடிகட்டி ஊற்றிருப்பேன். இது நான் பழமாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அது பாயாசம் குடிக்கும்போது இந்த பழத்தை நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பும் கூட வரும், கிஸ்மிஸ் பழம் போட்டிருக்கோம், காஞ்ச திராட்சை, அதோட இந்த பைனாப்பிள் பீஸ் கிடக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த நான் பைனாப்பிள் பாயாசம் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து சந்தோஷமான விஷயம். நமக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததே பெருமைப்பட்டேன் ரொம்ப. இப்போ 10,000 சப்ஸ்கிரைபருங்கும்போது சொல்லவா வேணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களாகிய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். 10,000 இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நான் சேனல் புகழ்ஸ் குக்கிங் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து 5,000 வருமானம் எதிர்பார்த்தேன், ஆனால் 10,000 வந்துருச்சு. அதனால் அது நன்றி சொல்கிற விதமாக உங்களுக்கு நான் வந்து பாயாசம் செஞ்சு காட்டுறேன். ஒரு இனிப்போடு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால இனிப்பான விஷயமாக நான் சொல்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நான் பாயாசம் செஞ்சதை நீங்கள் பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க. புகழ்ஸ் குக்கிங் சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.